நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில விடயங்களை பார்க்கின்ற போது என்னடா உலகம் எத்தனை சொல்வதை போல எங்களுக்கெல்லாம் தரிசனம் புலப்படுகிறதா? நண்பர்களே, அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு ஆள் அரசாங்கத்தில் ஒரு 100 ரூபா காசு எடுக்கிறேன்னு சொன்னாலும் அதற்கு ஒரு முன்னனுமதி எடுக்க வேண்டும். முன்னனுமதியை பெற்றுக்கொண்டு அதுக்கு வவுச்சர் போட வேண்டும். அதிலே பல இடங்களிலே கையெழுத்து போட வேண்டும். பெற்றுக்கொள்வோரும் கையெழுத்து போட வேண்டும். பணத்தை சான்றுப்படுத்துவோரும் கையெழுத்து போட வேண்டும். அதை விடுவிக்கின்ற கணக்காளர் உள்ளிட்டவர்களும் கையெழுத்து போட்டு தான் காசோலை மூலம் தான் பணம் வழங்க முடியும். 100 ரூபாய்க்கு பொருள் நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்தாலும் அந்த பணத்தை அப்படி தான் கொடுக்க வேண்டும். 100 ரூபாய்க்கு நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செஞ்சு கொண்டு 100 ரூபாய்க்கு ஒரு பூட்டு வேணாலும் அப்படி தான் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் 25 லட்சம் அமெரிக்க டாலர் ஏப்பமிடப்பட்டிருக்கு. எங்கட காசு 25 லட்சம் அமெரிக்க டாலர். 1 ரூபா 2 ரூபா காசு இல்லை, 25 லட்சம் அமெரிக்க டாலர் காசு. என்ன நடந்தது? 2 அரச அதிகாரிகள், நிதியமைச்சருடைய 2 அதிகாரிகள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி எங்களையெல்லாம் களங்கப்படுத்துகிறது, கவலைப்படுத்துகிறது. நண்பர்களே, சில வேளைகளிலே உண்மையான இளைஞர்களாக நாங்கள் அழுகை கூட பட வேண்டும் இந்த செய்திகளுக்காக என்ற விடயம் முக்கியமான விடயமாகும். திரைசேரி அதிகாரிகள் 2 ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. என்ன விஷயம் சொன்ன நண்பர்களே, அமெரிக்கா அதாவது ஆஸ்திரேலியா அரசாங்கத்திட்ட இலங்கை கடன் பண்ணது. அந்த கடன் மறுசீரமைக்கும் போது 25 லட்சம் அமெரிக்க டாலர் ஜனவரி மாதத்தின் முதல் வார பகுதியில் அந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு அந்த கடன் வேண்ட ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு அந்த கடன் வழங்க வேண்டிய தரப்பினருக்கு 25 லட்சம் அமெரிக்க டாலர் செலுத்தப்பட்டது. இணையதளம் வாயிலாக செலுத்தப்பட்டது. அந்த காசு போட்டாச்சு என்று சொல்லி இமெயில் மூலம் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவித்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இமெயிலுக்குள்ளே ஹேக்கர்கள் புகுந்து அந்த காசை தங்களுடைய வங்கி கணக்குக்கு பெற்றுக்கொண்டார்கள். இமெயிலூடாக தகவல் பரிமாற்றத்தின் போது இடையில் அவங்க புகுந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசை பெற்றுக்கொண்டாங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லை, ஒரு அமெரிக்க டாலர் 300 ரூபாலேருந்து 330 ரூபா போகுது. ஆனால் 25 லட்சம் அமெரிக்க டாலர்னு சொல்லக்கூட பாருங்கள் எவ்வளவு பெருமதியான காசு என்று சொல்லி எங்களுடைய காசு தான் போயிருக்கு. திரைசேரியின் 2 அதிகாரிகள் இப்பொழுது விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற விஷயம் முக்கியமானது. ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மீது எடுக்கப்பட்டிருக்கான். பாருங்கள், திரைசேரி அதிகாரிகள் 2 பேர் இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு ஹேக்கர்களுக்கு தகவலை பரிமாறியிருக்காங்க. தகவலை பரிமாறி தான் இந்த காசை ஏப்பமிட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், 7ஆம் அறிவு படத்தில் ஒரு பேராசிரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைரஸை இந்தியாவுக்குள்ளே பூத்துறதுக்கு வேலை செய்கிற விஷயம் அந்த படத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். படத்தில் எடுக்கப்பட்ட விஷயம் உண்மையிலேயே நடக்கப்பட்ட தகவல்களை சம்பவங்கள் அடிப்படையாக கொண்டு தான் படம் எடுக்கப்படுது. ஆனால் 25 லட்சம் அமெரிக்க டாலரை இலங்கை அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்த செய்த 2 அதிகாரிகள் மீது தான் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களும் ஒரு வகையில் உடந்தையாக இருந்தார்களா என்று சொல்லி விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பாருங்கள் நண்பர்களே, எப்படியெல்லாம் களவெடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு காலத்தில் கள்ளன் என்று சொன்னால் முகத்தை மூடி இருப்பான், அதே நேரம் உடம்பெல்லாம் மறைச்சி கொண்டு தான் கள்ளன் புகுவான். கள்ளன் புகுந்து எங்களோட வீடுகளில் நகையை களவெடுக்கிறதா இருக்கலாம், பணத்தை களவெடுக்கிறதா இருக்கலாம். இப்போ நாங்கள் பைக்கில் போக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பைக்கை மறித்து கழுத்தை வெட்டி களவெடுப்பாங்க, இல்லாட்டி நடந்து போக்குள்ளே சங்கிலியாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் கள்ளர்கள் இருந்தாங்க. பாருங்கள், இப்போ கள்ளர்கள் எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமான கள்ளர்களாக மாறி வராங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் தான் இப்போ உலகம் மாறிக்கொண்டு வருது. ஒரு காலத்தில் கள்ளர்கள், இப்போ நாங்கள் திருடர்கள் கள்ளர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தோற்றம் அசிங்கமானவர்கள், கருப்பாக இருப்பார்கள், அல்லது முகத்தை மறைச்சிருப்பார்கள். இப்படியெல்லாம் கள்ளர்கள் மீதான பார்வை இருக்கிறது. வெள்ளையாக இருப்போம், பொய் சொல்ல மாட்டான். ஒரு ஆள் நன்றாக உடை போட்டு டை கட்டி சொல்லி நாங்கள் பொதுவாக நம்புவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்றாக படித்து அறிவுள்ளவர்கள் தான் இந்த ஹேக்கர்கள் இப்படியான திருட்டுகளில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் சாதாரண வழக்கில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா மெக்சப், இலங்கையில் எல்லாருக்கும் விளையாட்டை கொடுத்த மெக்சப். இந்த மெக்சப்பில் முதலீட்டாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண மக்கள் அதில் பெருசாக இல்லை. முதலீட்டாக்கள் மெக்சப்பில் முதலீட்டாக்கள் அவ்வளோ பேருமே நல்லா படித்தாக்கள். அரசாங்கம் தனியார் துறைகளில் பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் தான் இந்த மெக்சப்பில் முதலீட்டார்கள். 1 மாதத்தில் இல்லை 3 மாதத்தில் 5 லட்சம் போட்டால் 75 லட்சம் வரும்னு சொல்லி நம்ப வைக்கப்பட்டு அந்த மெக்சப்பில் போட்டு அப்படியே 20 லட்சம் 30 லட்சம் இழந்தாக்களும் இருக்கிறாங்க. வெளியில் சொல்ல வெக்கப்படுறார்கள். சொன்னா வெக்கம் என்று சொல்லி போட்டு சத்தம் போடாமல் இருக்காங்க. மெக்சப்லையும் பல கோடி ரூபா காசை இளைஞர்கள் இழந்தார்கள்.
அப்போ அதுவும் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தான் நம்பப்படுகிறது. ஒரு ஃபோனில் வர ஆப்பில் இத்தனை லட்சம் ரூபா காசு உழைக்கலாம், இத்தனை கோடி உழைக்கலாம் நம்பி அதையும் ஏமாற்றியவர்கள் அதிகமானவர்கள். அதிலும் சாதாரண படிக்காத மக்கள் இல்லாட்டி அறிவு குறைந்த மக்கள் அதில் ஏமாறல. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் படித்த அறிவான மக்கள் அரசாங்கத்தில் பெரிய பதவிகளுக்காகலாம் ஏமாந்து போனது. அதே போல் தான் இப்போ 25 லட்சம் அமெரிக்க டாலரையும் இலங்கை அரசாங்கம் இப்போ வெப்பமுட ஏதோ ஒரு வகையில் வழிவகுத்திருக்கு என்றதான் மிக பெரும் ஒரு கவலையான விஷயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, இதில் சாதாரணமாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 25 லட்சம் அமெரிக்க டாலரும் எங்கள்கிட்ட தான் அழுவிடும். அந்த காசு திருப்பி செலுத்தக்குள்ள எங்கள்கிட்ட தான் அழுவிடும். ஆனால் அந்த காசை நிதியமைச்சர் செயலாளர் அறிவிக்கிற அந்த காசை திருப்பி எடுக்கிறதுக்கான வழி இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு தெரியாத அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இனி எடுக்கிறான விஷயத்தையும் சொல்கிறார். ஆனால் 2 அதிகாரிகள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ எதிர்கட்சியிலேருந்து சகல கட்சிகளும் சொல்கிறார்கள் அந்த இது சம்பந்தப்பட்ட நிதியமைச்சர் செயலாளர் பதவி விலகணும், திரைசேரியின் அதிகாரிகள் பதவி விலகணும். ஆனால் நண்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலே நிதியை கையாளுற நிதியமைச்சர் ஒரு பலம் வாய்ந்த அமைப்பு. நிதியை கையாள்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸில் கூட அக்கௌண்டர்னா ஒரு பெரிய பவரான பதவி தான். அக்கௌண்டர்னு சொன்னால் எல்லாரும் பயப்படுவாங்க. அக்கௌண்டர் அவரெல்லாம் சரியாக பார்ப்பார், சரியான மரியாதையான பதவி. ஆனால் அந்த நிதியமைச்சு என்று சொல்லப்படுகின்றது இளைஞர்களுக்கு எல்லா அக்கௌண்டன்ட்மாருக்கும் எல்லா கணக்காளர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தளபதி போன்ற அமைப்பு தான் நிதியமைச்சின் திரைசேரி. ஆனால் திரைசேரியிலே 25 லட்சம் அமெரிக்க டாலர் இப்படி போனதுன்றது என்னத்தை சொல்கிறது, அந்த வடிவேல் சொல்கிறது போல் கிணத்தை காணல் என்றது போல தான் இந்த விஷயங்கள் இருக்குது. இதில் அதிகாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். உலகம் மாறுகிற திசைவழிக்கு நாங்கள் மாற வேண்டும். பெரும்பளவே இலங்கையில் கல்வி கரும்பலகையில் இல்லை, இலங்கையில் ஸ்மார்ட் கல்வி இலங்கையில் ஸ்மார்ட் பொருளாதாரம் வந்துட்டுலாம் நாங்கள் பேசுவதை காட்டிலும் இப்படி 25 லட்சம் அமெரிக்க டாலரை ஏப்பமிட்ட வழிவகுத்தது ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். இது தொடர்பிலே கவனமாக ஏன் அதிகாரிகள் இல்லை என்று சொல்லியெல்லாம் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு ஃபோனில் ஒரு 1000-2000 இழந்தால் கூட எங்களுக்கு போலீஸார் அறிவிக்கிறார்கள், இது கவனமாக இருங்க, இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, இப்படியெல்லாம் முறைகள் இருக்கின்றன. ஆனால் இலங்கை அரசாங்கம் 25 லட்சம் அமெரிக்க டாலரை ஏமாற்றி பறிக்க வழிவகுத்து ஒரு ஏமாளியாக இருந்த விடயம் என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். இதிலே கவனமாக இல்லாத நிதியமைச்சனுடைய அதிகாரிகள், திரைசேரியுடைய அதிகாரிகள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சியினரும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இது உண்மையான குற்றச்சாட்டு. 25 லட்சம் அமெரிக்க டாலர்டா சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு அமெரிக்க டாலர் 300லேருந்து 300 மட்டும் போகுதுண்டா. 25 லட்சம் அமெரிக்க டாலரை காசு பெறுமதியை யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஒரு மிக முக்கியமான விஷயம். இது உலகத்துக்கு ஒரு புதிய செய்திகளை சொல்கிறது. இந்த இணையதளம் வாயிலாக, தொலைபேசி வாயிலாக இந்த இருக்கக்கூடிய ஆப்கள், அதே போல் இந்த தொலைபேசி வாயிலாக இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண எங்கட பழையாக்கள் செய்கிற மாதிரி பேங்கில் போய் ஸ்லிப்பை எழுதி பேங்கில் காசு எடுக்கிறது முறை ஓரளவு பரவாயில்ல போல இருக்குது. ஆனால் வங்கிகளில் இருக்கக்கூடிய பணங்களுக்கு இப்படியெல்லாம் இலங்கை அரசாங்கத்தினுடைய 25 லட்சம் அமெரிக்க டாலர் இப்படி போகும்னு சொன்னால் சாதாரண நபர்கள்ட வங்கி கணக்கில் இருக்கிற காசுக்கு என்ன ஒரு பாதுகாப்புன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்தின காசை போகும்டா. ஆனால் இவ்வளோ ஒரு அதிகாரிகள், இவ்வளோ படித்த அறிவுள்ளவர்கள் இருக்கின்ற ஒரு திரைசேரியுடைய பணமே இப்படி இழக்கப்படுமாக இருந்தால் சாதாரண மக்களுடைய காசுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன பத்திரம் என்று தெரியல. எனவே நீங்கள் உங்களுடைய பணத்தை உங்களுடைய எல்லா வழிகளிலும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பல வழிகளிலும் மிகவும் துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, பல இன்னல்களை அனுபவித்து உழைக்கின்ற பணத்தை வீணாக ஏமாந்து விடாதீர்கள் என்ற செய்திகளையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். உங்கள் சென்று ஒரு நன்றி, வணக்கம்.